கூட்டணி கால வாரியதுக்கு அப்புறமா நிற்கதையா நிற்கக்கூடிய திமுக வேற வழியே இல்லாம தற்போது பாஜகவிடம் சரணடையறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லலைங்க, திமுக எம்பி கனிமொழியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. எப்படி அவங்க இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க, திமுக பாஜக கூட்டணி கணக்குகள் எந்த அளவுல இருக்கு அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மங்கள தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுய தொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி முன் அருளால் நல்ல தீர்வு. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். 2026ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தாவேகாவிற்கு கிடைத்த வெற்றிக்கு அப்புறமா திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவுடைய அடிமை கூட்டணியை விட்டு நமக்கு ஒரு இளைப்பாறுவதற்கு இடம் கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரி தாவேக கூட்டணியில இணைந்துட்டாங்க. இதுல விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லாம தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரசும் தாவேகவோட செஞ்சதற்கு அப்புறமா இப்போ தேசிய அளவுல ஆதரவு இல்லாம நிற்கதியா நிக்கிறாங்க திமுக. இண்டி கூட்டணியை ஒருங்கிணைத்து பிரதமராகும் கனவெல்லாம் கண்ட மு.க. ஸ்டாலினுக்கும் இது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறதா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து திமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஊழல் புகார்களையும் சொத்து குவிப்பு வழக்குகளையும் சுரண்டுவதன் காரணமா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த திமுக தேசிய கட்சியோட ஆதரவு, மத்தியில் ஆளும் பாஜகவோட ஆதரவு நமக்கு கிடைச்சாவது நம்ம இதுல இருந்து கொஞ்சம் இளைப்பாறலாமே அப்படின்னு சொல்லி இப்போ பாஜகவோட ஆதரவை தேடி போறதா ஒரு தகவல் வந்தது. இது அரசியல் புரசலா அரசியல் வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்க சூழல்ல இப்போ இந்த தகவலை, அதாவது திமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தும் விதமாக பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு நம்மளுடைய 80வது சுதந்திர தின விழாவை நாடு முழுவதும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் மக்களவை எம்பிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தேநீர் விருந்து கொடுத்திருந்தாரு. இந்த தேநீர் விருந்தை வழக்கம் போல இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எம்பிகள் எல்லாரும் புறக்கணித்த சூழல்ல இதில் திமுக எம்பியான கனிமொழி அவர்கள் மட்டும் கலந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் பாஜகவுடைய எந்த கருத்துக்களையும் முரண்பட்டு இருந்த திமுகவினர் தற்போது பாஜகவுடைய தேநீர் விருந்துல கலந்துட்டு இருக்கிறது பேசு பொருளாச்சு. இது குறித்து, அதாவது இப்போ நீங்க பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கே, பாஜகவோட கூட்டணி சேர போறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்தியாளர்கள் அந்த தேநீர் விருந்தை முடிச்சுட்டு வெளியில வந்த கனிமொழி அவர்கள் கிட்ட கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, முதல்ல செய்தியாளர் கேட்கிறாங்க, இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிகள் எல்லாமே தேநீர் விருந்தை புறக்கணிச்ச போதிலும் திமுக கலந்துகிட்டீங்களே, திமுக எம்பி எல்லாம் கலந்துகிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது முதல்ல நாங்க இந்தி கூட்டணியிலே இல்லங்க அப்படின்னு ஓபன் அப் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தாவேகாவோட காங்கிரஸ் சேர்ந்ததுல இருந்தே வெளிப்படையா திமுகவும் நாங்க இந்த கூட்டணியில இருந்து விலகுறோம், இந்தியா கூட்டணியில இருந்து விலகுறோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லல. காங்கிரசும் என்னதான் இருந்தாலும் திமுக ஆரம்ப காலத்துல இருந்து எங்களுக்கு வழிகாட்டிய ஒரு இயக்கமா தமிழகத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த நட்புறவு மட்டும் தொடருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதான் முதன்முறையா இந்த தேநீர் விருந்தை முடிச்சுட்டு வந்த கனிமொழி அவர்கள் ஓப்பனா சொல்லியிருக்காங்க, இந்தியா கூட்டணியில நாங்க இல்ல அப்படின்னு. இந்தியா கூட்டணியில இல்ல அப்படின்னா மத்தியிலாலும் பாஜகவோட இவங்க கூட்டணி சேர போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் அந்த இடத்துல எழுந்திருக்கு. அதற்கும் செய்தியாளர் கேக்குறாங்க, உங்களுடைய முன்னாள் எம்பியான கனிமொழி சோமு அவர்கள் அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன மேம் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அந்த மாதிரி சொல்லலைங்க, நான் அந்த மாதிரி எந்த கருத்தும் சொல்லல அப்படின்னு கனிமொழி சொல்லி நகர்றாங்க. அது மட்டும் இல்லாம எதற்காக இந்த தேநீர் விருந்துல இந்தியா கூட்டணி எம்பிகள் எல்லாம் புறக்கணிச்ச போதும் நீங்க கலந்துகிட்டீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது என்ன சொல்றாங்கன்னா, நான் தேநீர் விருந்துல கலந்துக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக வரல, எங்களுடைய மக்களவை இருக்கை மாற்றி தர வேண்டி ஒரு கோரிக்கை வைப்பதற்காக தான் இந்த தேநீர் விருந்துல நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த விளக்கமே இதை கேட்கக்கூடியவர்களுக்கு நகைப்பை ஏற்படுத்தும் விதமா தான் இருக்கு. ஏன்னா திமுக ஆட்சியில மேகதாது காவிரி விவகாரங்கள்லாம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்க சூழல்ல கூட பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் தான் எழுதியிருந்தாரு. ஆனா எம்பி கனிமொழி அவர்கள் மக்களவையில அவங்க உட்காரக்கூடிய அந்த இருக்கையை மாற்றுவதற்கு நேரில் போய் அவங்க ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. பெரிய பெரிய விஷயங்களுக்கு எல்லாம் கடிதம் எழுதக்கூடிய இவங்க ஒரு சின்ன விஷயம், இருக்கையை மாற்றி தர கோருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நேர்ல போய் இவங்க கோரிக்கை விடுத்திருந்தாங்களா.
இதையெல்லாம் கேட்கக்கூடிய நம்மளும் நம்பணுமா? சோ இவங்க இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா தாவேகாவுல முக்கிய அமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரி திமுகவும் பாஜகவும் வந்து கூட்டணி கணக்குகளை தொடங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருதுன்னு கேட்டதுக்கு அவர் ஓப்பனா என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் மறைமுகமா கூட்டணி வச்சிருந்தாங்க, இப்போ நேரடியா வைக்க போறாங்க, அவ்வளவுதான், இதுல வேற கருத்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, அவங்களுடைய கூட்டு வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முன்னாடி பாஜகவோட மறைமுக கூட்டணி இருந்தாங்க, இப்ப நேரடியா கூட்டணி இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு திருச்சி சிவா விரைவில் கேபினெட் அமைச்சர் ஆவான்னு. ஸோ அப்பவே புரிஞ்சிருச்சு இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தையை முடித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டாருன்னு. அதே நேரத்தில் அவங்களுடைய முன்னாள் எம்பி திரு கனிமொழி சோமு அவர்கள் சொல்றாங்க நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைன்னு. அதே தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு தலைவர்னு சொல்றாங்க திருமதி வானதி சீனிவாசன் சொல்றாங்க நிரந்தர நண்பரும் இல்லை, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு. அப்போ அவங்க கிட்டத்தட்ட 2001 சிச்சுவேஷன் வந்துட்டாங்க. திமுகவும் எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல்ல திமுக தமிழகத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த திமுக இன்று மீண்டும் வந்து அவங்களுடைய குடும்பத்தை சொத்துக்களை காப்பாற்ற குடும்பத்தில் இந்த வழக்குகள் எல்லாம் அனைத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பாரதிய ஜனதா கூட நேரடியாக கூட்டணி வைக்க தயாராகிவிட்டாங்கன்னு தெரியுது. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்சி சிவா அவர்கள் எம்பி திருச்சி சிவா கேபினெட் மினிஸ்டர் ஆவாருன்னு சொல்லியிருந்தாருல, அப்பவே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணுமே, அப்பயே நாங்க முடிவு பண்ணிட்டோம், இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே இவங்க ஆயத்தமாகிட்டாங்க, முடிவாகிருச்சுன்னு அப்பவே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்காரு. மேலும் கனிமொழி எம்பி கிட்ட செய்தியாளர்கள் கேட்ட அதே கேள்வி முன்னாள் எம்பி கனிமொழி சோமு அவர்கள் சொன்ன அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்றத அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் இந்த இடத்துல உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காரு. அவங்களும் அப்படித்தானே சொல்லியிருந்தாங்க, அதற்கு அர்த்தம் திமுக பாஜக கூட்டணி தானே அப்படின்னு. இதற்கு முன்னாடி மக்களை பிளவுபடுத்தும் மதவாத சக்தி பாஜக, அங்க இருந்து அந்த சக்தியில இருந்து மக்களை காக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த திமுக அப்படின்னு எல்லாம் கருத்துக்களையும் கொள்கைகளையும் முன்வைத்த திமுக தங்களுடைய சுயநல லாபத்திற்காக சுயநல அரசியலுக்காக அதே பாஜகவோட கூட 1999 கூட்டணி வைத்ததை போல இப்பவும் வைப்பதற்கு தயங்காம இருப்பாங்க. ஆனா இவங்களை நம்பி இவங்களுடைய கருத்துக்களை நம்பி இவங்க பக்கம் நின்ற அந்த தொண்டர்களுடைய நிலைமைதான் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அதாவது இப்ப கூட பரவாயில்ல, இந்த டிஜிட்டல் கால யுகத்திலேயே பாஜக அவங்க கொண்ட கொள்கையிலையும் அந்த மதவாத பற்றுகள்லயும் அவங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க முடியுது. இப்பவே இப்படி இருக்கவங்க 1999 மிக தீவிரமா RSS பின்புலத்தை கொண்டவர்களாக செயல்படும் பொழுது அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து மதவாத சக்தியா இருந்திருப்பாங்க. அவங்களோடும் கூட்டணி வைத்த இதே திமுக தற்போது வைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்களா என்ன அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கு. இதை விட உச்சமா டெங்கு மலேரியாவை போல சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பேசிய உதயநிதி அவர்கள் பாஜகவோட சேர்ந்து எதிர்காலத்துல எப்படி அரசியல் செய்ய போறாரு அப்படின்ற கூத்தையெல்லாம் பாக்குறதுக்காக இந்த தமிழக மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அதற்கும் மேல சனாதனத்தை அழிப்போம்னு சொன்ன உதயநிதியை கால் மிதியாக போட்டு மிதித்த அந்த வட இந்திய சனாதானிகள் எல்லாமே வந்து இப்போ உதயநிதியும் சரி திமுகவும் சரி சனாதனத்தை அழிப்போம் என்ற திமுகவும் எப்படி அந்த சனாதன கட்சிக்கிட்டே சரண்டர் ஆயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்க சிரிக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க ஒட்டுமொத்த இந்தியாவுமே காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திமுக பாஜக அந்த கூட்டணி காய் நகர்த்தல் குறித்த எனக்கு தெரிந்த பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துகிட்டேன். உங்களுடைய கருத்துக்கள் இதுல என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மங்கள தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுய தொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி உமன் அருளால் நல்ல தீர்வு. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.